சாட்டை துரைமுருகன் இருக்காருல்ல சாட்டை ஆம்பா அவர் விஜய் அண்ணனை நம்ம திருச்சியிலயும் ஜெயிக்க மாட்டாரு பெரம்பூர்லயும் ஜெயிக்க மாட்டாருங்கிறாரு. அவரை பத்தி ஏதாச்சும் ரெண்டு சொல்லுங்க பாப்போம். அந்த ஆளை பத்தி பேசுறது வேற பொழப்பு பார்த்தாலும் நமக்கு ஏதாவது கஞ்சியாவது கிடைக்கும். 3 நேரம் பீ திம்பம் போல அந்த ஆளு என்ன இன்னைக்கு விடிய நைட்டு கூட தூங்கும் போது கூட விஜய் 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 விஜய்னே இருப்பான்னு தெரியல. என்ன ஏதோ சொந்த பகை ஏதோ அந்த ஆளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காய்கறி விற்க போனாலும் இந்த ஆள் நல்லா பொழைச்சிக்குவேன். கிலோ 400, 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபான்னு 3 நேரம் பீதான். அதாவது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்த அடுத்தவன் மேல எவ்வளவு ஒருத்த குறைய கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ அவன் அவ்வளவு திருட்டு பையன்னு அர்த்தம், அவ்வளவு மோசமானவன் அர்த்தம். இவங்க அறக்குறையான ஆள் இல்லை. அந்த ஆளு சீமான பேரை கூட கெடுத்துருக்காங்க. அவருக்கு ஏன் புரியலன்னு தெரியல. இத்தனை பேசுறாரு அந்த ஆளு. அது ஏன் அவருக்கு இந்த சீமானுக்கு புரியலன்னு தெரியல. இவனை கூட இருக்கிற வரையில அவருக்கு குளோஸ் தான். அந்த ஆளு சீமான குளோஸ் ஆயிடுவார். இதான் உண்மை. அப்படின்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் விவரம் தெரிஞ்சது ரெட்லைக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லியே இருந்து இப்போ சரி புதுசாக ஒருத்தர் வர்றாரு, ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் மாற்றத்தை தேடி தான் இப்போ நாங்கள் ஓட்டே போட்டோம். கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரிய பெரிய என்னென்னமோ நடக்குது. அந்த கட்சி இந்த கட்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிற கட்சி வாழ போகிற கட்சி என்னென்னமோ நடக்குது. எல்லாத்தையும் பேசிட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நல்லா பேசுவார் சீமான்னு ஒரு தடவை நாங்களே 10-20 ஓட்டு அண்ணன் தம்பி போட்டோம் மருமக்களோட. ஆனால் இந்த சாட்டை இந்த ஆள் என்னமோ என்ன பணம் வாங்கினானா, இல்லை உங்க மாச சம்பளம் போட்டு தர்றாங்களா, இல்லை டெய்லி வார சம்பளம் போட்டு தர்றாங்களா என்னன்னே தெரியல. விஜய் விஜய் விஜய்னு இரவும் பகல் ஒரு உண்மையான கொஞ்சம் ஒரு நூத்துல ஒரு அளவுக்காவது ஒரு நல்லவனா இருந்தா அடுத்தவனை பத்தி அப்படி பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இத்தனை மக்கள் திட்டுறாங்களே. இந்த ஆளுக்கு அறிவு இல்லையா? சின்ன பொம்பளை பிள்ளைய, பெரியவங்க, நடுத்தரவங்க, வயசு பசங்க இப்படி பேசுறாங்க. கொஞ்சம் கூட அறிவு வேணாம், கொஞ்சம் கூட சொரணை வேணாம். என்ன விடிஞ்சா இரவும் பகலும் விஜய் வரமாட்டேன் விஜய் இவனுக்கு நடக்கிறது போற அடுத்தவனை போய் சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு நடக்கிறது போற அடுத்தவனை குறை சொல்றதுக்கு விட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம